எபேசியர் 4ஆம் அதிகாரம் முழுவதுமே மிக அருமையான வேத பகுதி அது. அதில் 1வது வாக்கியத்தில் அப்போஸ்தலர் இவ்விதமாய் குறிப்பிடுவார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுவார். அழைப்பிற்கு பாத்திரவான்கள், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்வது, புதிய மனிதர்களாக வாழும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, அவருடைய திருச்சபையின் மக்களாக, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவருமே புதிய மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதே அதிகாரத்தில் 22வது வாக்கியத்திலிருந்து வாசிப்போமேயானால், அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்ட மக்களாக இந்த பூமியிலே விளங்க வேண்டும் என கர்த்தராகிய ஆண்டவர் நம்மிடத்தில் விருப்பம் கொண்டிருக்கின்றார். புதிய மனிதர்களாக விளங்குவது 2 வகையிலானது. ஒன்று, நம்முடைய உள்ளான மனிதனில் கிறிஸ்துவாகிய புதிய மனிதனை தரித்து கொள்வது. வெளிப்பட்ட மனிதனில் சட்டைகளை, கால் சட்டைகளை, சாரீஸு, சுடிதார், இன்னும் பலவிதமான ஆடைகள், இவைகளை கொண்டு புறம்பான மனிதனை மறைத்து கொள்ளுகிறோம், தரித்து கொள்ளுகிறோம். ஆனால் உள்ளான மனிதனை இந்த பேண்ட்டு, ஷர்ட்டு, சுடிதாரு, சாரி இவைகளினால் மூட முடியாது, தரிப்பித்து கொள்ள முடியாது. அந்த உள்ளான மனிதனை கிறிஸ்து இயேசுடைய சாயலினால், அவருடைய சாயலை தரித்து கொண்டு நாமும் புதிய மனிதர்களாக காணப்பட வேண்டும். உள்ளான மனிதனிலே கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவது முதல் வகை, முதலான காரியம். அவ்விதமாய் அவரை உள்ளத்திலே நாம் தரித்து கொள்ளும் போது புறம்பான மனிதன் மூலமாக நாம் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற மக்களாக விளங்குகிறோம். புரியும் என்று எண்ணுகிறேன். உள்ளான மனிதனில் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் அது புறம்பான மனிதனிலே வெளிப்படும். புறம்பான மனிதன் யார்? நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்கிறேன். இதுதான் புறம்பான மனிதர்கள், பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நான் பார்க்க முடியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியுமா? என் ஆவியை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆகவே உள்ளான மனிதன் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா என்பது. புறம்பான மனிதன் என்று சொல்லும்போது நாம் காண்கிற கண்கள், மூக்கு, வாயு, நம்முடைய சரீரம், இவற்றை கொண்டிருக்கிறதான உருவ அமைப்பு பார்த்து கொள்ளுங்கள். இந்த உருவ அமைப்பு தான் பூமியிலே செயல்படுகிறது. அந்த செயல்படும்படியாய் இவைகளை இயக்குவது நமக்குள் இருக்கிற ஆன்மா, ஆவி என்பது. அது மூளையோடு சம்பந்தப்பட்டது. அந்த மூளையோடு சம்பந்தப்பட்ட ஆவி ஆன்மாவினாலே நாம் இயக்கப்படுகிறோம். உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் உள்ளத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்புற மனிதனை கொண்டு நாம் அதை விளங்க பண்ணுகின்றோம். இதை மாத்திரம் முதலாவது புரிந்து கொள்ளணும். உள்ளான மனிதனில் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புறம்பான மனிதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? புரிந்து கொண்டீர்களா? உள்ளான மனுஷன்ல இயேசு கிறிஸ்து,
நமக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ளான மனிதன் இருக்கிறார் என்பதை இந்த புறம்பான மனுஷன், வாயு, கண்ணு, நம்முடைய கரங்கள், கால்கள், இவையெல்லாம் அதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். உள்ளான மனுஷன்ல நாம தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வாக்கியத்தில், அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில், மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. முதல்ல நம்முடைய உள்ளான மனுஷன்ல நாம தரித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தெய்வீக அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக அன்பு. முதல்ல தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் தரித்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது விட்டு கொடுத்தலிலே பிறக்கிறது அல்லது தியாகத்திலே பிறக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். வெறுமையாக அன்பு 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 என்று சொல்லிவிட்டால் அது அன்பாகி விடாது. பிதாவானவர் உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த குமாரனாகிய கிறிஸ்துவை இழந்தார். ரைட்? அப்படித்தானா? குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன செய்தார்? இழந்தார். அவர் தம்மை தாமே கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். எஸ், கிவன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் அஸ். நமக்காக கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் ஒப்பு கொடுத்ததினாலே தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணினார். கிறிஸ்து எப்படி அன்பாயிருக்கிறார் என்பதை விளங்க பண்ணினார். நான் உங்கள் மீது அன்பாயிருக்கிறேன், உங்கள் மீது அன்பாயிருக்கிறேன், உங்கள் மீது அன்பாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு ஆயிடுமா? தம்முடைய அன்பை அவர் காண்பிக்கும்படியாக தம்மை தாமே தியாக பலியாக நம்மை மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். தூய ஆவியானவராகிய தேவன் என்ன செய்தாரு? தாம் கொண்டிருந்த மகிமை, மேன்மை அனைத்தையும் விட்டு, அந்த உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்குள்ள அசுத்த மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். எவ்வளவு பெரிய தியாகம்! வான மண்டலங்களிலே, வான சிங்காசனத்திலே தேவ தூதர்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழப்பட்ட அந்த தூய ஆவியானவர் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, குமாரன் எப்படி தனக்கு மேன்மையாக இருந்தவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நமக்காய் பூமியில் வந்தாரோ, அதுபோல குமாரனாகிய கிறிஸ்து பிதாவுக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்ட போது அங்கே சென்று தூய ஆவியானவரை நமக்கு அனுப்பி வைத்தார். அவரும் அவ்விதமாய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் பூமியில் இறங்கி வந்தார். ஆகவேதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை வெறும் வார்த்தையினால் விளம்பவில்லை, அவர் தமது கிரியைகளினால், செய்கையினாலே அதை விளம்ப பண்ணினார். ஆக நாம் தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளத்திலே தரித்து கொண்டிருந்தோமேயானால் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக விளங்க வேண்டும். ஸோ முதலாவது அன்பு நம்முடைய உள்ளத்தில். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்தில். நம்முடைய உள்ளத்தில் தேவ அன்பு வரணும். அதை அப்படியே வச்சுக்கிறோம். சரிதானா? இப்போ என்ன வந்துருச்சு? உள்ள என்ன வந்திருக்கு? என்னங்க வந்திருக்கு? தெய்வீக அன்பு வந்திருக்கு. அப்படியே வச்சுக்கிறோம். சரிதானா? ரைட். இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்தில், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சமாதானம், ஒருவருக்கொருவர் ஒருமைப்பட்டவர்களாய் விளங்குவதற்கு சமாதானம் உங்களுக்குள்ளே காணப்பட வேணும். அது யாருடைய சமாதானம்? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சமாதானம். ஆண்டவருக்கு பெயரே என்னதான்? சமாதான பிரபு. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வர வேணும். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம். பார்த்து கொள்ளுங்கள். இங்க மேல பூரா தட்டழிந்து கொண்டிருப்பார்கள்.
கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பெரிய புயல் காற்று வந்து விடுகிறது. மடிந்து போவது போல கப்பல் சாய்ந்து தண்ணீருக்குள்ள எல்லாரும் செத்து போகிறது போல கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ பின்னணையத்திலே தலையணை வைத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார். அடித்து கொண்டிருந்த புயல் காற்றோ மோதி அடித்த தண்ணீரோ அங்குமிங்கும் புரண்டு கொண்டிருந்த கப்பலோ அவரை எவ்விதத்திலும் என்ன செய்யவில்லை, அங்க அவருக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. He was completely taking rest. அவர் நல்ல பூர்ணமான ஒரு நித்திரையை அவர் கொண்டிருந்தார், அமைதி. ஏனென்று சொன்னால் அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருந்தது, சமாதானம். அவர் சமாதான பிரபு. பார்த்து கொள்ளுங்கள். ஸோ எந்த சமயத்திலும் மனித வாழ்வை சுற்றி பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக வரும். பிரச்சனை இல்லாத மனிதர் யார்? யாருக்கு பிரச்சனை இல்லை? உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வீங்க, சொல்லத்தான் செய்வீங்க. இப்போ என்னை கூப்பிட்டு கேட்டால் நான் சொல்லுவேன், என்னை கூப்பிட்டு கேட்டால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. யாரை கூப்பிட்டு கேட்டாலும் ப்ராப்ளம்ஸ் அடுக்கி கொண்டே இருப்போம். பார்த்து கொள்ளுங்கள். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள்? அதுபோல தான் அன்றைக்கு சீடர்களுக்கு பிரச்சனை. அதே பிரச்சனை தான் இயேசுவுக்கும் இருந்தது. சீடர்களோ ஐயோ நாங்கள் செத்து போறோமேனு கத்துறாங்க, இயேசுவோ அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார். அதுதான் அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்டதான வித்தியாசம். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா மனிதரும் எவ்விதமாய் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறார்களோ அதே வண்ணமாய் நாமும் சோதிக்கப்படுகிறோம். ஆனா அவர்களுக்குள்ளே சமாதான பிரபு இல்லை, நமக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறதினால் அதை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பினும் அதை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு உண்டு. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். வசனம் இருக்கா? வசனம் இருக்குதானா? வசனம் நமக்கு தெரியும் தானா? ஆகவே அவர் உங்களை விசாரிக்கின்றவர். ஆகையினால் உங்கள் கவலைகளை மாற்றி வைப்பதற்கு ஒரு இடம் உங்களுக்கு இருக்கிறது, அவங்களுக்கு இல்லை. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே காணப்படுகிற பெரிய வித்தியாசம். ஆனா உண்மை என்னன்னா, அவனாவது எதையும் கண்டுக்கலாம் போயிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் தான் பார்த்து கொள்ளுங்கள், பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களாக விளங்குகின்றோம். மாறணும், சிந்தை மாறணும், எண்ணங்கள் மாறணும், வாழ்வியல் மாறணும். அவ்விதமாய் மாறுகின்ற பொழுது நாம் சமாதான புருஷர்களாக, சமாதான மனுஷிகளாக இந்த பூமியிலே வாழ முடியும். அன்பு உள்ளே வந்திருக்கிறது, அடுத்து சமாதானம் உள்ளே வந்திருக்கிறது. மூன்றாவது விசுவாசம். அங்கே பார்க்கிறோம் பாருங்கள், 5வது வசனத்தில் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் உண்டு. ஸோ விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட்டது? அந்த விசுவாசம் நமக்கு வந்துருமா? இருக்கிறது 5 மீன், 5 அப்பம் 2 மீன். இருக்கிறது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். அங்கே சீஷர்கள் எல்லாம் இது எம்மாத்திரம், இது எம்மாத்திரம் ஆண்டவரே, 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இந்த மக்களுக்கு போதாதே, 5 அப்பம் 2 மீன்கள் எம்மாத்திரம், அவர்களை வரிசையாக உட்கார வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களை என்ன செய்யுங்க? வரிசையாக உட்கார வையுங்கள். 50 பேரா உட்காந்துட்டான் அந்த இடத்துல. 5000 பேர் டிவைடட் 50னா 100 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷங்க? 100 வருஷம். 100 வருஷம் 50 பேரா உட்கார வச்சாச்சு. எப்படி இருக்கும்? 5000 பேரும் 50 பேரா வருஷம் உட்கார்ந்துருந்தா நம்ம கணக்குப்படி 5 லட்சம் பேருன்றான். நம்ம ஊர்ல நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட 5000 பேர் அப்படி வந்துட்டா 5 லட்சம் பேர் கூடினார்கள் சொல்லிடுவாங்க, பேப்பர்காரன்னு போட்டுருவோம் பார்த்துக்குங்க. ஆக பிரமாண்டமான கூட்டம் வந்து வரிசையா உட்கார வச்சுட்டாரு.
எதை வைத்து அவர்கள் உட்காரும்படி சொன்னார்? அவங்க 200 பணத்துக்கு வாங்கினாலும் 10வது ஆண்டவரே அப்படின்னாங்க. ஆண்டவரோ அவர்களை வரிசை வரிசையா என்ன செய்யுங்க, உட்கார வைங்க அப்படின்னு சொன்னாரு. எதை வைத்து சொன்னார்? அவர் என்ன பெரிய பாத்திரம் வச்சிருந்தாரா? பெரிய கல். ஒரு நேரத்தில் ஒரு 100 சப்பாத்தி போட்டுக்கலாம், ஒரு 100 ரொட்டியை சுட்டுலாம். அப்படி கல்லுகள் அங்கே இருந்ததா? அடுப்பு இருந்ததா? ஒன்றும் இல்லை, விசுவாசம் தான் இருந்தது. அல்லேலூயா, விசுவாசம் தான் இருந்தது. லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவரே நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் எனக்கு நீர் செவி கொடும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் எனக்கு நீர் என்ன செய்கிறீர், செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் நீர் செவி கொடும். அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் விசுவாசம், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவனுடைய சமாதானம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த விசுவாசம், இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இது நமக்குள்ள வரணும். இது உள்ளான மனுஷனில் நாம் தரித்து கொள்வது. இதை கண்களால் பார்க்க முடியாது. இதை கண்களால் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு அன்பு நமக்குள்ள இருக்குன்னு யாராவது பார்க்க முடியுமா? எவ்வளவு சமாதானம் நமக்குள்ள இருக்குன்னு யாராவது பார்க்க முடியுமா? எவ்வளவு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்று யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இவைகளை நாம் புறம் மனிதனை கொண்டு வெளிப்படுத்த வேண்டும். உள்ளான மனிதனை வெளிப்படுத்துவது புறம்பான மனிதன். இந்த 2 கையே, இந்த 2 காலு, இந்த 2 கண்ணு, இந்த வாயு, இவைகளை கொண்டுதான் உள்ளே இருக்கிற அன்பையும் சமாதானத்தையும் இன்னொன்று என்னது, விசுவாசத்தையும் நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் என்பதில் தகாத விசுவாசம் இருக்கிறது, செய்யத்தகாத விசுவாசம். இன்றைக்கெல்லாம் பார்த்தால் கிறிஸ்தவம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதே தெரியாத நிலையில் இன்றைக்கி மக்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சமீப காலமாக ஒரு 1-2 மாதங்களாக பார்ப்பீர்களேனால் எங்கே பார்த்தாலும் 12 மணி நேர ஜெபம், எங்கே பார்த்தாலும் 7 மணி நேர ஜெபம், எங்கே பார்த்தாலும் 24 மணி நேர ஜெபம். அதனால தான் நம்ம 12 மணி நேர ஜெபத்தை விட்டுவிட்டோம். எங்கே பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை விட்டுவிட்டோம். பார்த்துக்கொள்ளுங்க. எங்கே பார்த்தாலும் 12 மணி நேர ஜெபம், 7 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம். என்னத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்கன்னா, பிஜேபி அரசாங்கம் வரக்கூடாது, காங்கிரஸ் வரணும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரணும். இதுக்கு ஒரு ஜெபம், இதுக்கு ஒரு ஜெப கூட்டங்கள். பார்த்து கொள்ளுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார், அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கும், நம்முடைய சித்தத்தை அவரிடத்தில் திணிக்க முடியாது. தேவ மக்கள் ஜெபிக்கிறதுல புரிந்து கொண்டு ஜெபிக்க வேணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த காலத்தில் எங்கள் தேசத்திற்கு எந்த ஆளுகை வர வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த ஆளுகையை எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக 12 மணி நேரம் ஜெபிச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் போய் கலந்துக்கிறலாம், நல்ல ஜெபம் என்று சொல்லலாம். இவன் போய் கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கார் என்பதுக்கு முக்கியத்துவம் இல்லை. இவன் போய் திணிக்கிறான், ஆண்டவரே இப்படித்தான் செய்யும், இப்படித்தான் செய்யும், இப்படித்தான் செய்யணும். Who are you to command Jesus? தேவனை, ஆண்டவரை நீங்க போய் இவ்விதமாய் செய்யும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அவர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கின்றார், ஏற்கனவே அவர் தீர்மானித்து வைத்திருக்கின்றார். அவருடைய சித்தத்தின்படி என்ன நடக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். சார் நம்ம போயிட்டு அதான் கமெண்ட் பண்ண முடியாது. உருப்படியான நல்ல ஜெபம் என்று சொன்னால், எங்கள் தேசத்தில் இந்த நாட்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுகை வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த ஆளுகையை எங்களுக்கு நீர் தாரும். அது நீரோ மன்னனின் ஆளுகையாய் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய ஆளுகையாய் இருந்தாலும்
நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீரோ மன்னன் சபையை துன்பப்படுத்தினவன், கான்ஸ்டன்டைன் சபைக்கு நன்மை செய்ததாக சொல்லிக் கொண்டவன். ஆகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமே, நாங்களும் உம்முடைய சித்தம் செய்யும்படி இந்த தேசத்தில் எங்களை நீர் வலுப்பெற செய்யும் என்று ஜெபித்தால் நல்ல ஜெபம். இவன் ஆட்சி கொண்டு வரோம், இன்னைக்கு இவன் ஆட்சி கொண்டு வரோம்னு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, அடுத்த எலெக்ஷன்ல இன்னொருவன் ஆட்சி கொண்டு வரோம்னு ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க ஜெபம் பண்ண தான் எல்லாம் முட்டாள்தனமா போகுது. இவன் பேசாம உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொன்னா கர்த்தர் தெளிவாக காரியங்களை செய்வார். இவன் போயிட்டு தப்பு தப்பா ஜெபம் பண்றதுனால காரியங்களும் தப்பு தப்பா நடக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் ஜெபிப்பதில், நம்முடைய விசுவாசத்தை அபியாசப்படுத்துறதுல கருத்து உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டாம். தேசத்திற்கு இப்பொழுது என்ன தேவை? தேசத்திற்கு இப்பொழுது என்ன தேவை? எழுப்புதல் தேவை. அப்படித்தானா? எல்லாரும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேசத்திற்கு எழுப்புதல் தேவை. வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? வரலாற்றையும் உற்று கவனித்து பார்க்க வேணும். தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரத்தை போன்றது. இதை உற்று கவனித்திருப்போமையானால் நலமாயிருக்கும். அப்படித்தானா? எதைத்தான் உற்று கவனிக்கணும்? ஆகமங்களை கவனித்து பார்க்கணும், தீர்க்க தரிசனங்களை கவனித்து பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் எவ்விதம் செயல்பட்டு இருக்கிறார் என்கிற செயல்பாடுகளை கவனித்து பார்க்க வேணும். தேசங்களிலே எழுப்புதல் என்பது நெருக்கங்களின் மத்தியில் இருந்துதான் புறப்பட்டு வந்திருக்கிறது. நெருக்கங்கள் இல்லை என்றால் எழுப்புதல் இல்லை. இந்த முதலாவது வேத சூத்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். 400 வருடங்களாக அந்த எபிரேய மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஆண்டவர் இறங்கலை, ஒரு பெரிய விடுதலை எழுப்புதல் வரல. எப்பொழுது வந்தது தெரியுமா? அவர்கள் அதிகமாய் நெருக்கப்படும் போது, அவருடைய உபத்திரவத்தை நான் பார்த்து, ஆள்நோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற நெருக்கத்தை நான் பார்த்து அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் உரைத்தார். அந்த நெருக்கங்கள் தான் தேவனை நோக்கி அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களை உந்தி தள்ளிற்று. அது வரையில கொமடிக்காயவும் வெள்ளரிக்காயவும் வெள்ளைப்பூட்டையும் வெள்ளைப்பூண்டு வேற எல்லாம் சொல்றாங்க, கீரையையும் எங்களுக்கு இதெல்லாம் இருந்தது என்ன, அதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டில் ஜாலியாக உட்கார்ந்துக்கிட்டு தான் பார்த்துங்க. எப்பொழுது நெருக்கம் வந்ததோ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் இறங்கி வந்தார். இஸ்ரவேல் தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள். வெகு தூரம் சென்ற இஸ்ரவேலை மீண்டும் தம்மிடத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு ஏசபேல் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே அனுப்பி வைக்கப்பட்டாள். நாம நினைக்கிற ஆகாபு போய் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி இல்லை, தேவன் அனுப்பி வைத்தார். வந்தா பார்த்துங்க, வரும்போதே 850 பேரை தன்னோட கூட்டிட்டு வந்தான். வந்து முதல்ல பண்ணது பூரா கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை பூரா கண்ணில் கண்டவனை பூரா வெட்டி 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 எரிந்து போட்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஒபதியா ஒரு 100 பேரை காப்பாற்றி வச்சாரு. யாருக்கும் தெரியாமல் ஒரு 7000 பேரை ஆண்டவர் காப்பாற்றி வைத்திருந்தார். மீதமுள்ள தீர்க்கர்களை எல்லாம் ஏசபேலு கண்ணுக்கு தெரிந்தவர்களெல்லாம் வெட்டி எறிந்தார். அந்த நெருக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் பயங்கரமான நெருக்கம். அப்பொழுது தேசத்தின் நிலையறிந்து அங்கே ஒரு மனிதன் ஜெபித்தான், எலியா. கர்மேல் பர்வதத்திலே தேவன் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்யத்தக்க எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஏசபேலின் நெருக்கத்திற்கு பின்பு. ஏசபேல் அங்கே வராமல் இருந்திருந்திருப்பாளே, ஆனால் இஸ்ரவேல் இன்னும் படு பாதாளத்திற்குள்ளே சென்றிருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். அதே போலதான் பாபிலோன், அந்த பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சர் வந்து எருசலேமை சுட்டெரித்து தேவ ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி உப்பை விதைத்து பயங்கரமான கேடுகளை செய்து அந்த மக்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனதினால் பாபிலோன்ல போய் உட்கார்ந்து நாங்கள் எருசலேமை நோக்கி என்ன செய்கிறோம்? அழுகிறோம். பாபிலோனின் ஆறுகள் அருகே
அந்த சீயோன் குமாரத்திகள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இது அங்கெல்லாம் புத்தி வந்திருக்கணும், எருசலேமில் இருக்கும்போதெல்லாம் புத்தி வந்திருக்கணும். தேவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள். ஆகவே அவர்களை ஒடுக்கும்படியாக, நொறுக்கும்படியாக அங்கே நேபுகாத்நேச்சாரை அனுப்பினார். அதன் விளைவுதான் ஒரு பெரிய எழுப்புதல் மீண்டும் அங்கே வந்தது. பார்த்து கொடுங்கள். இஸ்ரவேல் மக்கள் இஷ்டப்படி தெரிந்துகிட்டு இருந்தான். அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆமான் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த ஆமான் ஒரே நாள்ல இஸ்ரவேலை பூரா கம்ப்ளீட்டா காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து நெருக்கத்தை கொடுத்த போது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் புறப்பட்டு வந்தது. ஆதி கிறிஸ்துவம் எப்படி? நீரோ மன்னன் துவங்கி டயக்ளீஷியன் வரையில ஒரு 10 சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவத்தை படாத பாடுபடுத்தினார்கள். விளைவு என்ன தெரியுமா? பூமி முழுவதிலும், அவர்கள் அறிந்திருந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் பிரபல்யம் ஆயிற்று. ஒரு பக்கத்துல நெருக்கம், இன்னொரு பக்கத்துல சுவிசேஷத்தினுடைய பிரபல்யம். பார்த்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில். ஆகவே எழுப்புதல் ஒரு தேசத்திற்கு வர வேண்டுமேயானால் முதல்ல நெருக்கங்கள். எழுப்புதலின் முன்னோடியே நெருக்கம் தான். பார்த்து கொள்ளுங்கள். இட் இஸ் கெமிஸ்ட்ரி. இது ரசாயன பாடம். பார்த்து கொள்ளுங்கள். அல்லது பௌதிக பாடம். வேட்டு நம்ம போடுறோம். அந்த வேட்டு என்ன? ஒரு கருமருந்தை உள்ள இடிச்சு வச்சிருக்கிறாங்க, அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அதுல தீ கொளுத்தி அது உள்ள பட்டோடனே டப்புன்னு வெடித்து கிளம்புறது, எல்லா தாளெல்லாம் அங்கே சிதறுகிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நெருப்பு அதை வைத்த உடனே அது சும்மா வெறுமனே தாளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு வச்சா புசு புசு புசுன்னு போயிடும். அதில் கருமருந்தை கிட்டித்து வைக்கின்றார்கள். பெடாங்கு போடுவாங்க எங்கள் ஊரில். பண்டிகைக்கெல்லாம் முன்னால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பெடாங்கு தான் அங்கே. அப்போ பட்டாசு டாசுலாம் போட மாட்டாங்க. அந்த பெடாங்குக்காக கரம்பை மண், குளத்தில் போய் நல்ல கரம்பை மண்ணை எடுத்து அதை நல்லா சுள்ளுன்னு வெயிலில் காய வச்சு, கருமருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த கருமருந்தையும் சுள்ளுன்னு வெயிலில் காய வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த இரும்பு கம்பிகள், குழாய்கள் இருக்கும், அந்த குழாய்க்குள்ளே போட்டு அப்படியே இடித்து வைப்பாங்க. இடித்து 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 ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க. எந்த அளவிற்கு அதை நெருக்கி வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு நெருப்பு பட்ட உடனே டப்புன்னு வெடிக்கும். பார்த்து, பெடாங்கு போட்டாச்சுன்னா பண்டிகை வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆகவே நெருக்கங்களின் மத்தியிலே இருந்துதான் எழுப்புதல் வந்திருக்கிறது. ஆக தேவனுக்கு தெரியும், இந்தியாவில் எழுப்புதல் வேண்டும் வேண்டும் என்று ஜெபித்து விட்டு நாங்கள் சுகவாசிகளாய் படுத்திருக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் எழுப்புதல் வராது. எப்படிப்பட்ட ஆளுகை வந்தாலும் சரி ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொல்லி, உம்முடைய சித்தம் தேசத்தில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மாத்திரம்தான் நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படித்தான் பண்ணோம் அப்படித்தான் பண்ணோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவராகிய தேவன் தமக்கு சித்தமானதை செய்வார். வானத்திலே, பூமியிலே, சமுத்திரத்திலே, எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கின்றார். இந்திய தேசத்தில் கர்த்தருக்கு சித்தமானது நடைபெற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். வருகிற 4ஆம் தேதி தேர்தலுக்கான ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே காங்கிரஸை கொண்டு வரும், ஆண்டவரே பிஜேபியை கொண்டு வரும், ஆண்டவரே மம்தாவை கொண்டு வரும், ஆண்டவரே ஸ்டாலினை கொண்டு வரும். இல்லை, அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும், உம்முடைய சித்தத்தை கொண்டு வரும். எங்கள் தேசத்திற்கு இந்த காலத்தில் யார் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த ஆளுகை வரட்டும். அது எதுவாயிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறோம். ராகுல் காந்தி வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நரேந்திர மோடி வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு இரண்டும் ஒன்றுதான். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சூத்திரத்தை நான் சொல்லுகிறேன்.
காங்கிரஸ் வறுமையானால் நாம ரொம்ப லகுவாய் பயணம் செய்வோம். அது உண்மை. காங்கிரஸ் வந்தா நாம் என்ன செய்வோம்? ரொம்ப லகுவாய் பயணம் செய்வோம். இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்னும் பல ஆயிரம் கோடிகள் சேர்ப்பார்கள். நாமளும் நல்லா தூங்கிட்டு ஏதோ கொட்டடிச்சுக்கிட்டு எல்லாம் மியூசிக் போட்டுட்டு போய்கொண்டே இருப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வறுமையானால் நெருக்கங்கள் கண்டிப்பாக வரும். நமக்கும் தான் வரும். நாமும் கிறிஸ்தவர்கள் தானே. மோடி ஆட்சிக்கு வந்தால் நெருக்கங்கள் கண்டிப்பாய் வரும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நெருக்கங்கள் இருக்காது. இப்ப எது வரணும்னு நம்ம தான் முடிவு பண்ண வேண்டும். எழுப்புதல் ஏற்பட வேண்டுமையானால் அவருடைய சித்தம் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ யாரை கொண்டு இந்த காலத்தில் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த ஆளுகை வர வேண்டும். காங்கிரஸ் வந்தால் எழுப்புதல் தாமதமாகும். பிஜேபி வந்தால் எழுப்புதல் துரிதமாகும். நான் சொல்லிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் தேவ எழுப்புதல் என்ன செய்யும்? ஆமா, ஜாலியா நம்ம மாட்டம் தான் சுத்திக்கிட்டே திரிவோம், ஒரு நெருக்கம் வராது. மோடி ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நெருக்கங்கள் வரும். என்ன துரிதமாகும்? இந்திய எழுப்புதல் துரிதமாகும். பிராங்கா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் திஸ் இஸ் வாட் தி திங். ஆகவே இந்தியாவில் தேவ எழுப்புதல் ஏற்பட வேண்டுமையானால் மோடி வரணும்னு சொல்ல வேண்டாம், ராகுல் வாங்கணும் சொல்ல வேண்டாம். யார் வர வேண்டும்? தேவ சித்தம் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படியே நல்லா தூங்கணும்னு கர்த்தர் விரும்பினால் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரட்டும். இந்த ஜனங்களை பிடிச்சி ஒரு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா யார் வரட்டும்? பிஜேபி வரட்டும். எதுவா இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான். நீரோ வந்தாலும் ஒன்றுதான், கான்ஸ்டன்டைன் வந்தாலும் ஒன்றுதான், மோடி வந்தாலும் ஒன்றுதான், ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் ஒன்றுதான், ராகுல் வந்தாலும் நமக்கு ஒன்றுதான். யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கரிசனை. பார்த்து கொள்ளுங்கள். டிஎம்கே ராஜ்யம் வந்தான்னு, பிஜேபி வந்தான்னு, இல்லாட்டி மம்தா வந்தான்னு, இல்லாட்டி வேற யார் வந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதே நம்முடைய தீர்மானமாக விலக வேண்டாம். அதற்கு தேவன் யாரை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று 12 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்களை பாராட்டி இருக்கலாம். ஜெபிப்பது இன்னதென்று அறியாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். யார் வர வேணும்னு நாம என்ன அவருக்கு சொல்றது? அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கின்றார். தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பல 100 ஆண்டுகளுக்கு எந்தெந்த ஆளுகை வரும் என்பதை அவர் சொப்பனத்தின் மூலம் காட்டினார். அப்படித்தானா? அதே வண்ணமாய்த்தான் முதலாவது பாபிலோன் வந்தது, இரண்டாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது, மூன்றாவது கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது, நான்காவது ரோமானிய பேரரசு வந்தது, கிரேக்க பேரரசு வந்தது, ரோமானிய பேரரசு வந்தது. இன்னும் கடைசியில விழுந்து போன ரோமானிய பேரரசு மீண்டும் எழும்ப போகிறது. இதெல்லாம் கர்த்தர் சொல்லி வைத்தார். அவருடைய அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படிதான் ஒவ்வொரு காரியங்களும் நிகழும். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தேவ மக்களாகிய நாம் செய்கிற ரீசனபிள் விசுவாசம் உள்ள ஜெபம் எதுவென்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் இன்றைக்கு தேவையான விதத்திலே செய்யப்படட்டும். அது அவங்களே சொல்லுவாங்கல்ல, ராம ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டால் என்ன. அவன் சொல்றான், கரெக்டா சொல்றான். நம்மை அல்லாத மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள், ராம ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்னப்பா. ஆனா நாம தான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, நீர் போட்டு வைத்திருக்கிற திட்டமெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுரும், நாங்க சொல்றபடிதான் நீர் செய்யணும். அது ஜெபமா? அது தேவனுடைய பார்வையில ஜெபமா? நாங்க சொல்றபடிதான் ஆண்டவரே நீ செய்யணும். நீர் நினைத்திருக்கிற அந்த தீர்மானம் நடைபெறக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அப்போ தேவனுடைய நினைவுகளோடு நாம் சேர்ந்து நிற்க வேண்டுமையானால் நாம் என்ன சொல்லணும்? உம்முடைய சித்தம் ஆக கடவுது. முடிஞ்சு போச்சே. இவன் வந்தானே அவன் வந்தானே அது நமக்கு பிரச்சனை இல்லை. உம்முடைய சித்தம் தேசத்தில் ஆக கடவுது. எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும்,
எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் அமைதியாக ஜீவனம் பண்ணணும், எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சுபிட்சம் உண்டாகணும், அதற்கு எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி பார்த்து என் முகத்தை தேடுவார்களேயானால், தங்களுடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டு திரும்புவார்களேயானால், நான் அவருடைய தேசத்திற்கு சேமத்தை செய்யாதிருப்பேனோ? பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு தேசத்திற்கு சேமத்தை தாரும், இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் கிரியை செய்ய எங்களுக்கு வழி வாசல்களை நீர் திறந்து தாரும் என்று ஜெபித்தால் அது அர்த்தமுள்ள ஜெபம். இவனைத்தான் கொண்டு வரோம் அவனைத்தான் கொண்டு வரும் சொல்வது நம்முடைய வேலை அல்ல. ஆகவே 4ஆம் தேதி ரிசல்ட்டு, இன்னைக்கு 2ஆம் தேதி ஆகிப்போச்சு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நம்முடைய மக்கள் ஆகிலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேணும்? ஒரே சிம்பிள் ஜெபம், உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் ஆகட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் ஆகட்டும். நீங்க காங்கிரஸ் வரணும்னு சொல்லுவீங்க, ஆண்டவர் பிஜேபி வரணும்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? இல்லை நீங்க பிஜேபி வரணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆண்டவர் காங்கிரஸை கொண்டு வரணும்னு அவர் நினைச்சிருப்பாரு, என்ன செய்வது? எப்படி? இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் பார்த்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள வேணாம். 12 மணி நேரம் 7 மணி நேரம் சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் ஜெபம் பண்ணிவிட்டாங்க. நானும் சில இடங்களில் இந்த அரசியல் டைம் இல்லையா அந்த டைமு, அதனால ஓட்டு கேட்கறதுக்காக உங்கள்கிட்ட நான் போய் சுற்றி போனேன். போகும்போதெல்லாம் இதற்காகத்தான் அவர்கள் விடாப்படியாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரியத்திற்காக தான் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். சப்போஸ் மோடிஜி 40 மணி நேரம் அவர் போய் தியானத்தில் உட்காந்துட்டு வந்துட்டார், புரிந்து கொள்ளணும். மோடிஜி எவ்வளோ நேரம்? 40 மணி நேரம் எங்கே போய் தியானம் பண்ணார்? விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் பண்ணிட்டு வந்துட்டார். நம்ம மக்கள் ஆயிரக்கணக்கில் தேசம் முழுவதும் 12 மணி நேரம் 7 மணி நேரம் அதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் ஜெபம் பண்ணிவிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? பிஜேபி வரக்கூடாது. மோடி எதுக்கு ஜெபம் பண்ணாரு, தியானம் பண்ணாரு சொல்லுங்க? காங்கிரஸ் வரணும்னா, காங்கிரஸ் வரணும்னா தியானம் பண்ணாரு. எது வரணும்? பிஜேபி வரணும்னு ஜெபம் பண்ணாரு. சப்போஸ் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது யார் வருவார்கள்னு சொல்லி மோடி ஜெபம் பண்ணது மாதிரி பிஜேபி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆயிரக்கணக்கான வேதக்காரங்க 12 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த மக்களை போட்டு மடை மாற்றி முட்டாள்கள் ஆக்கி இந்த மக்களை பூரா ஒன்றும் இல்லாதவர்களாய் மாற்றி போட்டு பட்டினியாக கிடக்க வச்சு கொடுமைப்படுத்தி உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறோங்கிற பேரில் இவங்க பண்ணது பூரா என்ன செய்கிறோம்? தப்பாக போய்விடும். இத்தனை பேருடைய ஜெபத்திலும் இல்லாத ஆற்றல் மோடிஜி ஒருவருடைய 40 மணி நேர தியானத்திலே முடிந்து விட்டது. பிரகடனம் பண்ணுவானா? பிரகடனம் பண்ணுவானா பண்ண மாட்டானாங்க? கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் ஜெபித்தீர்கள். பார்த்தீங்களா? எங்க ஆளு 40 மணி நேரம் தியானம் பண்ணாரு, ஆட்சியை பிடிச்சிட்டு. பார்த்தீங்களா? நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் சொல்றதுல தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல. இப்போ நானே சொல்றேன், நீ என்ன இத்தனை மணி நேரம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த ஒரு ஆள் போயிட்டு தியானம் பண்ணாரு, கடைசியில் அவங்க ஜெயிச்சு விட்டாங்களே, நீங்க தோத்து போயிட்டீங்களே. இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் என்று நாம் ஜெபித்திருந்தால் அவன் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இவன் வந்தாலும் என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான். எது நல்லது? எது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்? எதுங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்? திங்க் பண்ணணும். தேவ மக்கள் ஜெபிப்பதிலும் சிந்திக்க வேண்டும், செயல்படுகிறதிலும் சிந்தனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாத நிலையிலே நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஸோ செய்திக்குள்ளே வருவோம். முதலாவதாக அன்பு, சமாதானம், விசுவாசம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரணும். இவைகளை புறம்பான மனிதன் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். புறம்பான மனிதன் எவ்விதமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பான்? அங்கே பின்பதாக அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய உழைப்பிலே நாம் தேவ மக்கள் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எதில்? எதில்? உழைப்பிலே நாம் அதை காண்பிக்க வேண்டும். திருடுகிறவன் இனி திருடாமல், 28,
குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாய் இருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். உழைப்பு என்று சொன்னோடனே டாஸ்மாக்கில் வேலை செஞ்சாலும் உழைப்பு தானேன்னு சொல்லிடக்கூடாது, சாராயம் காய்ச்சினாலும் உழைப்பு தானேன்னு சொல்லிடக்கூடாது, திருடுகிறது உழைப்புன்னு சொல்லிடக்கூடாது. அதுதான் அவர் சொல்றார், திருடுகிறவன் இனி திருடாமல். ஆகவே கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். உழைப்பு. சோம்பேறியை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. தேவ மக்கள் நேர்த்தியாக நேர்மையாக உழைக்கின்ற மக்களாக விளங்க வேண்டும். நம்முடைய உழைப்பில் நேர்மை காணப்படுமே. ஆனால் டீச்சர்ஸ் போய் தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டேன் திரும்பி வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நோட்ஸ் ஆஃப் லெசன் ஒழுங்காக எழுதணும், ஒழுங்காக படிக்கணும், மாணவர்களுக்கு புது புது காரியங்களை எடுத்து சொல்லணும். அது இல்லாமல் வீட்டில் பூரா தூங்கி தூங்கி படுத்து இருந்துச்சுட்டு சும்மா போனால் எனத்தையோ சொன்னதையோ சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் தான் அது நல்ல உழைப்பல்ல. நலமானபடி என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். அங்கே போயிட்டு பிள்ளைகளுக்கு நல்லா கோச் பண்ணத்தக்க விதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்ய வேணும். அது மாதிரி களவிட்டுற ஆட்கள், காட்டில் வேலை செய்கிறவங்க போய் ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. அது திருடுக்கு சமானமாக ஆகிவிடும். நலமானபடி உழைத்து பிரயாசப்படுகிறதினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும். இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வார்த்தைகள் அங்கே பார்க்கிறோம் 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள் நமக்குள்ள அன்பு, சமாதானம், விசுவாசம் குடிகொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். உழைப்பு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்வியல், நாம் வாழ்கின்ற விதம். அங்க பாருங்க 31வது வசனத்துல, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களிடத்தில் காணப்படக்கூடாது, உங்களை விட்டு நீங்க கடவுது. ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலிலே காணப்படுகின்ற பொழுது நமக்குள்ள அன்பும் சமாதானமும் விசுவாசமும் உண்டு என்பதை அதுதான் வெளிப்படுத்தி காண்பிக்கும். பார்த்து கொள்ளுங்கள். நான்காவதும் கடைசியுமாக 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கின்ற அந்த தன்மை, இந்த 4 காரியங்களின் மூலமாக முதல் சொல்லப்பட்ட 3 காரியங்கள் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். எதையெல்லாம் உள்ளே தரித்து கொள்ள வேண்டும்? அன்பையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் நாம் உள்ளே தரித்து கொள்ள வேணும். எதை நம்முடைய புறம்பான மண்ணிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும்? உழைப்பு, வார்த்தைகள், நம்முடைய வாழ்வியல், மன்னிப்பு. இவைகளின் மூலமாக உள்ளான மனுஷனில் கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற மக்களாக நாம் விளங்க வேண்டும். அல்லேலூயா. மீதியான சமயத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். என்ன ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்? என்னங்க ஜெபிக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் தேசத்தில் நிறைவேற்றப்பட வேண்டாம், தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இந்த எழுப்புதலுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக அமையுமோ அந்த ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும்.